பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை வெளியிடுபவர்களை போலீஸ் உயரதிகாரிகளின் முன் அனுமதியின்றி கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஜெயா விந்தியாலா மனித உரிமை ஆர்வலர். ஆந்திர முன்னாள் முதல்வரும் இப்போதைய தமிழக கவர்னருமான ரோசையா அவரது நெருங்கிய ஆதரவாளரான சிராலா தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ அமாஞ்சி கிருஷ்ணமோகன் ஆகியோரை பற்றி பேஸ்புக்கில் ஜெயா விந்தியாலா கடும் விமர்சனம் செய்திருந்தார். எம்எல்ஏ கிருஷ்ணமோகன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஹைதராபாத்தில் ஜெயாவை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 66A பிரிவின் கீழ் ஜெயா கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஜெயா கைது செய்யப்பட்டது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு குரல் கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ஆட்சேபத்துக்குரிய விமர்சனங்களை செய்பவர்களை கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் மனு உச்சநீதிமன்றத்தில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சமூக வலைதளங்களில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பவர்களை உயர் அதிகாரிகளின் அனுமதியின்றி கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டனர். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலை எல்லா மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் கட்டுப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். The court has issued an interim order which basically states that all the states should follow the circular that the government has issued in January of this year, stating that before arresting under section 66A, they must consult the IG in a metropolitan area and a superintendent or deputy commission in the district area. கடந்த ஆண்டு சிவசேனா முன்னாள் தலைவர் பால் தாக்கரே இறந்தபோது பேஸ்புக்கில் விமர்சனம் செய்த 2 இளம்பெண்களை மும்பை போலீசார் கைது செய்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியதை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 66A பிரிவை நீக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநலன் வழக்கு இன்னமும் நிலுவையில் உள்ளது. அப்போது ஐஜி அல்லது போலீஸ் சூப்பரண்ட் போன்ற உயரதிகாரிகள் அனுமதியின்றி பேஸ்புக் விமர்சனத்துக்காக யாரையும் கைது செய்யக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.